அன்பிற்குரியோரே, வாழ்க்கை நோக்கத்தை தேடி என்ற தியானத்தின் 15வது சிந்தனையாக, வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்வது நித்தியத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். உலகத்தில் என்ன சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, இறுதியில் நிற்கப் போவது மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அல்ல, கடவுள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதே இறுதியானது. நம்முடைய சாதனை பட்டயங்கள், வெற்றி கேடயங்கள் எல்லாம் ஒரு நாளில் யாரோ ஒருவரின் குப்பை தொட்டிக்கு போகக்கூடியவைகளே. இந்த உலகம், புகழ், செல்வம், பதவி இவைகள் கிட்ட பார்வை, நித்தியமே நிஜமானவை. இவ்வுலக வாழ்வே நித்தியத்திற்கு அல்லது நிரந்தரத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு நாளில் ஆண்டவருக்கு முன்பாக நாம் தனியாக நிற்க வேண்டும். அவர் நம் கணக்கை சீர்தூக்கி பார்ப்பார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. 12ஆம் வசனம் சொல்கிறது, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்பதாக. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.